December 24th. Morning I went. என்னமோ கொடுத்தாங்க. I went drowsy போனேன். After that I did not know what happened. After 5 hours, 6 hours, I saw my wife. And she gave hand. நான் கேட்டேன். நான் திருப்பி உன் கையை பிடிப்பேன் நான் நினைக்கலன்னு சொன்னேன். That was my reaction. I don't know whether I'm going to see you back or not. எனக்கு தெரியும், யாருக்கு தெரியும்? அந்த 5 hours என்ன வேணா ஆகலாம். But the doctor was just like God. சார், படத்தில் வந்து பெண் வேடமிட்டு ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க. அது புதுசாக இருந்தது. டேரக்டர் சொல்லும் போதே உங்களுக்கு வந்து அது மைண்டில் தொட்டுச்சா, இல்லை வந்து பண்ணலாமா வேணாம் ஒரு முடிவு எடுத்தீங்களா? பெண் வேடமிட்டு லேடி கெட்டப் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது என்ன இல்லை, ரொம்ப எங்கே இருந்தீங்க அதுலேயே? அது மேக்கப் மேனேஜரும் நல்லா பண்ணிருக்காங்க. ஐ திங்க் he has done a very good job. And photographers lighting இருக்கணும். I think amazing. That time I was not feeling well. அப்பதான் that this one in the entire episode பண்ணும்போது I was in chemo இருந்தேன். But I don't know, the strength வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து கொடுத்த strength, family and of course whole industry. சரி சார், அந்த லேடிஸ் கெட்டப்பை கேட்குறோம். அந்த கெட்டப்பை ஸ்க்ரீனில் பார்த்த பிறகு உங்கள் ஒய்ஃபு உங்கள் டாட்டர்லாம் என்ன எமோஷன் என்ன சொன்னாங்க? இல்லை, ஆக்சுவலி நீங்கள் நம்ப மாட்டீங்க. அது அந்த ட்ரெஸ் அதெல்லாம் போட்டு ட்ரெஸ் போட்டு I was just holding my wife's hand like this and went into the shot. Everybody was looking at us. Who two girls are coming in? Sure, they were very happy and daughters கூட very happy. இல்லை, அந்த கெட்டப்புக்கு அப்புறம் இதுக்கப்புறம் லேடி ரசிகர் ஜாஸ்தியாக இருப்பாங்க. இவ்வளோ நாள் ஜென்ஸ் ரசிகர் உங்களுக்கு ஜாஸ்தி, இதுக்கப்புறம் லேடி ரசிகரும் ஜாஸ்தியாக இருப்பாங்களோ? ஐ திங்க் ஸோ சார். ஹலோ சார், வணக்கம். 45 டைட்டில் எதனால் வச்சுருக்காங்க? நீங்கள் இது வரைக்கும் பண்ணாத கதாபாத்திரங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? என்ன மாதிரியான ரோல்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க? ஐ ஃபீல் என்னோட ஒரிஜினல் கேரக்டர் நான் நினைக்கிறேன். when you see that you will connect to that character. but usually நான் எப்படி இருப்பேனோ அப்படி இருக்கும் அந்த கேரக்டர். பட் அந்த எந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து வருதுன்னு பார்த்தா நீங்கள் ஃபிலிமில் பார்த்தா தெரியும். பட் ஐ ஃபீல் இட் இஸ் மை கேரக்டர். ஐ ஃபீல் 45 பர்டிகுலராக வைக்கிறதுக்கு என்ன காரணம்? 45 is a world என்ற மாதிரி பண்ணிருக்காரு டைரக்டர். 45 is a world. So that's what I said. It happens in a world. So அந்த வேர்ல்டில் இன்னொரு வேர்ல்டு தான் 45. ஸோ இந்த பேரலல் இதில் வந்து என்ன மாதிரி இருக்கோ கதைன்னு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி ஆஃப்டர் த ட்ரெய்லர் வந்து ரொம்ப பேர் டீகோட் பண்ணுறாங்க. என்ன இருக்கலாம் படம், கேரக்டர் எல்லாமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ஹவு இட் கோஸ், வை இட் கோஸ் லைக் திஸ்ன்றது ரொம்ப கஷ்டம் சொல்கிறது. பட் இஃப் யூ கம் அண்ட் வாட்ச் த ஃபிலிம் அண்ட் வைல் கோயிங் யூ வில் ஹாவ் அ பியூட்டிஃபுல் மெசேஜ் அண்ட் கோ. சார், இத்தனை வருட சினிமா எக்ஸ்பீரியன்ஸில் உங்களோட நிறைவேறாத ஆசை என்ன சார்? உங்களுக்கு தான் சார். எனக்கா? சிவராஜ்குமார். என்ன சார், இத்தனை வருட சினிமா எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு நிறைவேறாத ஆசைன்னு ஏதாவது இருக்கா? அப்படி ஒன்றும் இல்லை சார். எல்லாம் கடவுள் நிஜமாக எல்லாமே கொடுத்துருக்கான் எனக்கு. ஐ திங்க் லவ் அண்ட் அஃபெக்ஷன் இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்கான். ரியலி ஐம் பிளெஸ்ட் டு பி இன் திஸ் இண்டஸ்ட்ரி. அண்ட் அந்த இப்போது ஜெயிலரில் வந்து நிஜமாக நான் வந்து அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த மாதிரி வரவேற்பு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு ஸ்மால் ரோல் அவ்வளோ அக்செப்ட் பண்ணிருக்காங்கன்னா ஐ டோன்ட் நோ, ஐ எம் பிளெஸ்ட். அது என்ன மாதிரி ஒரு பிளெஸிங் தெரியாது. ஐ ஷுட் தேங்க் நெல்சன் ஃபார் திஸ் அண்ட் ரஜினி சார் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல படிக்குது. உபேந்திரா சார், சார் வந்து சீனியர் பெரிய ஹீரோனா கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் பண்ணும்போது காம்படிஷன் இருக்கும். நீங்கள் எந்தெந்த சீன்லாம் சார் கூட ரொம்ப காம்படேட் பண்ணீங்க, நம்ம வந்து பெரிய இது பண்ணணும், எந்தெந்த சீன்லாம் ரொம்ப எஃபெக்ட் போட்டிங்க சார்? அவரு கூட காம்படிஷன்னா இல்லை சார். அது அவர் கூட ஃபஸ்ட் ஃபிலிம் இந்த ஒரு என்ன பிரதர் மாதிரி எனக்கு அந்த ஐடியாவே இல்லை. அப்புறமா ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் அவர் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒரு பெரிய ஸ்பேனில் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஐ லைக் மை கேரக்டர் ஆல்சோ. இட் இஸ் எ வெரி பவர்ஃபுல் கேரக்டர். மோர் தென் தட் அந்த சப்ஜெக்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ரொம்ப யாரும் டச் பண்ணாத ஒரு சப்ஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஐ தாட் ஆக்சுவலி ஐ ஷுட் பி எ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அப்படியே ஏற்கனவே கடவுள் பெயரால் நிறைய அமைதி இல்லாமல் இருக்கு இப்போ சூழல்ல. நீங்கள் உங்கள் படத்தில் வந்து கடவுள் பெயரால் என்ன சொல்ல வந்திருக்கீங்க? அமைதி வரணும்னு சொல்ல வந்திருக்கேன் சார். சார், உபேந்திரா சார், உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இந்த டைட்டில் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணியிருக்கீங்களா? ஐயோ, ஏன்னா நீங்கள் தான் இந்த மாதிரி 2 எழுத்து 1 எழுத்து இல்லை ஒரு நம்பர் இந்த மாதிரி
டைட்டில் வைப்பீங்க. இங்கே என்ன டைட்டில் எல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. 45 யாரா சொல்லலாம். 9 சென்டிமெண்ட்டா? 9 சென்டிமெண்ட்டா? 9 இஸ் லக்கி நம்பர், 9 4 + 5 9. டைரக்டர் சார் நீங்கள் கூட சார் இதுக்கு பின்னாடி ஒரு சப்ஜெக்டே இருக்குது இல்லையா, அதே மெயின் சப்ஜெக்ட். பிகாஸ் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதை சொன்னால் ஸ்பாய்லர்ஸ் ஆகுதுன்னுட்டு. அந்த 45 என்னன்றது இந்த சப்ஜெக்ட் சார், அது நீங்கள் பார்த்த அப்புறமா தெரியும். யா, தேங்க்யூ சார். क्वेश्चन டு சிவராஜ். ஹலோ சார், சிவராஜ் சார். சிவராஜ் சார். சார் இங்கே ஹலோ சார். சார் நீங்கள் கோடம்பாக். ஹலோ சிவராஜ் சார். क्वेश्चन ஹியர். யா சார், உங்க பேர் சிவராஜ். இந்த படமும் சிவன் சம்பந்தப்பட்டதா இருந்துச்சு. உங்ககிட்ட வந்து டைரக்டர் வந்து நரேட் பண்ணும்போது ஸ்டோரி, how did you feel it? ஒரு சிவராஜ் குமார் கிட்ட ஒரு சிவனை பத்தி ஒரு கதையை சொல்லும்போது எப்படி இருந்துச்சு? How did you feel it? No, I basically said அந்த கேரக்டர் சொல்லும்போது எங்கேயோ I was able to connect myself and the character, because sometimes I'm rude, sometimes I'm very soft, sometimes I'm philosophical, sometimes I'm very emotional. So I can feel my character. And எனக்கு சின்ன வயசுலேருந்து அதே புத்தி தான் எப்பயும். So I could easily relate my character. Okay, next question for you sir. சார் உங்களுக்கே தான் சார். உங்களுக்கு தமிழ்லயும் நிறைய ஃபேன்ஸ். நீங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் தமிழ்நாட்டில் தான், சென்னையில தான். உங்களுக்கு தமிழ்லயும் ஃபேன்ஸ். ஸ்ட்ரெயிட் தமிழ்ல ஒரு ஹீரோவா எதனா படம் பண்றதுக்கு இருக்கா இப்போ? Do you have any intention of doing it? Yeah, I've got two, three subjects have come, but one I've chosen. I think it yet to start. சனாதன தர்மத்தை பற்றி இந்த படம் பேசுதா சார்? இது இந்தியன் சன்ஸ்கிருதின்னு சொல்லுவாங்க சார், கல்ச்சர். அந்த கல்ச்சர் பற்றி பேசுது சார். சிவா சார். சிவராஜ் சார். சிவா சார். சார் நீங்கள் ஜெயிலரில் நடிச்சிருக்கீங்க. இப்போ தொடர்ச்சியாக செகண்ட் வருது, ஜெயிலர் 2 வருது. ஆனால் நீங்கள் ரஜினி சார் கூட வந்து தொடர்ச்சியாக நீங்கள் பயணம் பண்ணுறீங்க. அதே மாதிரி உங்களோட கர்நாடகா படத்தில் வந்து ரஜினி சார் ஏதாவது ஒரு ரோல் வச்சு பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கா? அது நினச்சா பண்ண முடியாது. அவர் வரணும்னா நிஜமாக வேறு மாதிரி வரணும். அதுதான் நான் ஆசைப்படுறேன். ஏன்னா சும்மா அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது. நான் இங்கே வந்து பண்ணேன்னு சொல்லிட்டு நான் சர்ரை போய் கூப்பிட்டா அது, ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்துருக்கேன் நான். ஸோ ஐ ஷுட் நாட் டேக் அட்வான்டேஜ். அது நிஜமாக வருத்திருந்தால் கண்டிப்பாக ரஜினி சாரை ரிக்வெஸ்ட் பண்ணுவேன். சார் சிவராஜ் சார், ரீசெண்ட் டேஸில் கன்னட இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா KGF, காந்தாரா போன்ற படங்கள்லாம் வேர்ல்டு லெவலுக்கு பேசப்பட்டிருக்கு. எவ்வளோ ப்ரௌடாக இருக்குது உங்களுக்கு கன்னட இண்டஸ்ட்ரி பார்த்து இப்போ? ஐ திங்க் ரியலி வி ஆர் ப்ரௌட். ஏன்னா இப்போலேருந்து இல்லை, கன்னடா ஃபிலிம் ரொம்ப ஃபிலிம் இங்கே ரீமேக்காக இருக்குது. இங்கே தமிழில் ஹிந்தியில் ரீமேக்காக இருக்குது. அதே மாதிரி தமிழ் படம் கூட அங்கேருந்து ஐ திங்க் சவுத் இண்டியன்ஸ் ஹவ் காட் தட் எமோஷன் அண்ட் ட்ராமா, ஹை ட்ராமா எமோஷன்ஸ் வந்து சவுத் இண்டியன் லாங்குவேஜ்லேயே இருக்குது. ஸோ இது இந்த லெவல் போயிருக்கிறது இன்னும் பெருமையாக இருக்குது. ஐ திங்க் இட்ஸ் அன் மோட்டிவேஷன் ஃபார் எவ்ரிபடி டு கோ இன் டு பேன் இண்டியன் ஃபிலிம். சார், தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டார் கொஞ்சம் இதாகிட்டுனா பொலிட்டிக்கல் போகிறாங்க. விஜயகாந்த் சார், சரத்குமார் சார், இப்போ விஜய் எல்லாம் நிறைய பேர் எம்ஜிஆர் காலத்துலேருந்து. கர்நாடகாவில் வந்து நீங்களும் சரி, ராஜ்குமார் சார், யுபேந்திரா சார்லாம் யாருமே இந்த பொலிட்டிக்கலே ஏன் டச் பண்ண மாட்டேங்கிங்க? என்ன காரணம்? பாலிடிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து எனக்கு பாலிடிக்ஸ் என்ன தெரியாது சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயின் திங், இங்கே என்ன பண்ணணுமோ ஹெல்ப் பண்ணுமோ கண்டிப்பாக அது பண்ணிகிட்டே இருக்கோம். அதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு பவர் வேணாம். அதுக்கு நாங்கள் யாருக்கு வேணால் பண்ணலாம். ஐ நீட் நாட் ஷோ பார்ஷியாலிட்டி. ஐ கேன் டூ ஃபார் எவ்ரிபடி. But politics sometimes it doesn't happen like that. Only to some people they will do, not for everybody. But we can do for everybody, and I don't care for anybody because it's my money, whom I want to help. That's all. நீங்கள் பதில் சொன்னீங்க கமல் சாரை பற்றி. அதே மாதிரி கமல் சார் பக்கம் ஸ்டாண்டாகவும் இருந்தீங்க. அவ்வளோ எதிர்ப்பு இருந்தப்போ ரொம்ப ப்ரௌடாக இருந்தது எனக்கு. அவ்வளோதையும் மீறி. ஆனால் நீங்கள் வந்து இப்போ வந்து உங்கள் அப்பா, பிரதர் இவங்க இழப்புக்கு அப்புறம் இப்போ உங்களுக்கும் ஒரு சம் டிசீஸ், இதுக்கப்புறம் நீங்கள் உலகத்தை பார்க்குற பார்வை, முன்னாடி நீங்கள் வந்து பானன் பிராட் அப் சில்வர் ஸ்பூன், கோல்டு ஸ்பூன் கூட சொல்லலாம். அந்த பார்வை மாறி இருக்கா? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? மக்களை எப்படி பார்க்குறீங்க? முன்னாடி ரசிகர் இவங்களெல்லாம் பார்த்த விதம் வேறமாக இருக்கும். இப்போ எப்படி பார்க்குறீங்க இந்த இழப்புகளுக்கு அப்புறம், உங்களுடைய டிசீஸ்க்கு அப்புறம்? ப்ராமிஸ் சொன்னால் நான் ஐ திங்க் December 18th நான் புறப்பட்டேன் 2024. போகும்போது I was with full tears. ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வீடை பார்த்தேன். இந்த மாதிரி மீடியா பீப்புள்ஸ் ரொம்ப பேர் இருந்தாங்க. ரொம்ப பேருக்கு அவங்க கண்ணிலையும் தண்ணி இருந்தது, எனக்கு கண்ணிலையும். எவ்ரிபடி வாஸ் இன் டியர்ஸ். ஐ வாஸ் வெரி எமோஷ்னல். அப்புறம் என் கசின்ஸ் இருந்தாங்க. ரொம்ப பேர் போருமே வரும் போகிறோமா இல்லையா என்ன உண்மை தெரியாது. ஏன்னா see it is 100% doctors give guarantee, no doubt. But suppose
மனுஷன் எப்போ சப்போஸ் வேர்ட் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஐ வாஸ் வெரி 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 ஸ்கேர்ட். போகும்போது எவ்ரி திங் மை செல்ஃப், மை ஒய்ஃப், மை டாட்டர், 3 பேர். அப்புறம் பிஃபோர் தட் மை டாட்டரோட ஃப்ரெண்ட் ஆல்ரெடி வாஸ் இன் மயாமி. ஸோ 3 பேர் போகும்போது இட் வாஸ் ஃபுல் ஆஃப் சைலன்ஸ், ஜஸ்ட் வி ட்ராவலிங், தட்ஸ் ஆல். அங்கே போகும்போது கொஞ்சம் ஐ வாஸ் லிட்டில் when I went on the day, operation day, 24th April, December 24th morning I went. என்னமோ கொடுத்தாங்க, I went drowsy-ஆ போனேன். I don't know, after that I did not know what happened. After 5 hours, 6 hours, I saw my wife and she gave hand. நான் கேட்டேன், நான் திருப்பி உன் கையை பிடிப்பேன், நான் நிற்கலன்னு சொன்னேன். That was my reaction. I don't know whether I'm going to see you back or not. எனக்கு தெரியும், யாருக்கு தெரியும் அந்த 5 hours என்ன வேணா ஆகலாம். But the doctor was just like God. He brought back me, and after that, everybody, the whole world looked very new. அப்போ அந்த 5 hours the sleep இருக்குல்ல, எங்கேயோ கூட்டின்னு போவோம். I think we would have gone there, ஹெவனுக்கே போயிட்டு வந்திருப்போம், இல்லை ஹெல்லுக்கே போயிட்டு வந்திருப்போம், தெரியாது. பட் ஆஃப்டர் சீயிங் தட் நான் உலகமே ஒரு மாதிரி தெரிஞ்சுது எனக்கு. ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 2-3 days ஆச்சு அந்த டிரான்ஸ்லேட் வெளியே வர்றதுக்கு. Then afterwards, when I landed here in India, பெங்களூர் வந்தப்பறம் I was very emotional. யார் அப்புறம் அங்கே கூட ஆப்ரேஷன்லேருந்து யாரோ ஃபோன் பண்ண கூட இமீடியட்டாக எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடும். ஒரு மாதிரி ஐ கேன் கண்ட்ரோல், ரொம்ப எமோஷனல் ஆகிடுச்சு. தென் ஐ ஷுட் தேங்க் காட், ஐ ஷுட் தேங்க் எவ்ரிபடி. அண்ட் இந்த மாதிரி லவ் எங்கே கிடைக்க போகுதுன்னு ஐ கேன் நெவர் ஃபர்கெட் திஸ். எவ்வளோ வேணால் துட்டு சம்பாதிக்கலாம், ஆனால் இந்த லவ் நான் சம்பாதிக்க முடியாது. ஐ ஷுட் பி பிளெஸ்ட். துட்டு வரும் போவோம், ஆனால் அந்த அன்பு திருப்பி கிடைக்காது, இந்த மாதிரி அன்பு. ஸோ அது வந்து எப்பயும் ஐ வில் பி ஆல்வேஸ் ஹேவிங் இன் மை ஹார்ட். நான் ஜோகின்னு ஒரு ரோல் பண்ணிருக்கேன். தட் ரோல் இஸ் வெரி குட். ஜோகின்னா ஆக்சுவலாக இது பண்ணுவேன், அது எல்லார் வீட்லையும் போய் எதாவது சொல்லி ஹீ ஆஸ்க்ஸ், ஹீ பெக்ஸ். ஸோ இப்போ எல்லாம் லவ் கொடுத்துருக்கீங்க, அந்த ஜோகி வந்து இந்த ஹார்ட்டில் வச்சுருப்பேன். ஐ வில் ஆல்வேஸ் பி சேவிங் இன் மை ஹார்ட். தேங்க்யூ. இது கடவுள் நம்பிக்கை படம் அப்படின்னால உங்கள்கிட்ட கேட்குறோம். நாங்களாம் புனித் சாருடைய மெமோரியலுக்கு வந்து பெங்களூர் வந்தோம். அவரை பற்றி அவ்வளோ பேசுகிறாங்க. இன்னும் அவருடைய சோசியல் இதை பற்றி, சர்வீஸை பற்றிலாம் அவ்வளோ பேசிகிட்டே இருக்காங்க. சினிமாவை மீறி எவ்வளோ நல்லா செஞ்சார், மக்களுக்கு செஞ்சார் அப்படின்னு. அவர் சின்ன வயசில் இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கடவுள் மேலே கோபம், ஒரு கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் அதில் வந்து உங்களுக்கு டவுட் வராதா? ஏன் இப்படி இந்த வயசுலேயே வந்தது அப்படின்னு? சரி, டைம்னு வரும். அது என் தம்பி சின்னவன், 46 years when he passed away. லைஃப்ல எவ்ரிதிங் we have to face it and go. இப்போ அதே வேற உங்கள் வீட்டில் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா 20 years 21 years போயிடுவாங்க. see it is அந்த அவங்க டைம் முடிஞ்சிடும்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் மை ஃபாதர் மதர் ஆல்வேஸ், அவன் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது எப்பயும் அவங்க அப்பா அம்மாவோட தான் இருப்பான். எங்களோட ஜாஸ்தி அவன் தான் இருந்தான். ரொம்ப 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 எல்லா ஷூட்டிங்கும் யூஸ் டு கோ. ப்ரைவேட்டாக தான் படித்தேன் தவிர நாட் கோ ஃபார் ஸ்கூல் ஆர் காலேஜ். ப்ரைவேட்டாக தான் படித்தேன். அப்பா அம்மாவோடய இருந்தான். சின்ன வயசுலேயே ஸ்டார் ஆகிட்டான். சின்ன வயசுலேயே நேஷனல் அவார்டு வந்துச்சு. சின்ன வயசுலேயே ஹீரோ ஆகிட்டான். அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்பேன் விட்டுட்டு அப்புறம் திருப்பி பிகேம் அன் பிக் ஹீரோ. அது வரைக்கும் அவன் அப்பா அம்மா ஐ திங்க் அப்பா அம்மாவுக்கு அவனுக்கு தேவைப்பட்டது போல இருக்கு, அதான் கூப்பிட்டுட்டாங்க.